வணக்கம். நீங்க ரேஷன் கார்டு வச்சிருக்கீங்களா? அப்போ ஒரு நிமிஷம் நில்லுங்க. மத்திய அரசு உங்களுக்காக ஒரு மிக முக்கியமான அவசர அறிவிப்பு வெளியிட்டிருக்கு. இது உங்க குடும்பத்தோட மாதாந்திர ரேஷன் பொருட்களை பற்றியது. அதனால அடுத்த கொஞ்ச நிமிஷத்துக்கு ரொம்ப கவனமா கேளுங்க. இந்த கேள்விக்கே உங்க பதில் தெரியாதே அப்படின்னா நீங்க உடனடியா செயல்பட்டாகணும். ஏன்னா ஒரு சின்ன சரிபார்ப்பை நீங்க செய்ய தவறினா கூட உங்களுக்கே தெரியாம உங்க ரேஷன் கார்டு செயலிழந்து போக வாய்ப்பு இருக்கு. இது ஏதோ வதந்தியோ இல்ல நாம சொல்றது கிடையாது. இதுதான் அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வமான எச்சரிக்கை. இந்த இகேவைசி சரிபார்ப்ப முடிக்காதவங்களோட பேர்கார்டுல இருந்து நீக்கிறது மட்டுமல்ல, அவங்களுக்கு கிடைக்கிற இலவச அரிசி, கோதுமை எல்லாமே நிறுத்தப்படும்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. சரி, வாங்க இத பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். மத்திய அரசு நாடு முழுக்க இருக்கிற எல்லா ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கும் இந்த எச்சரிக்கையை கொடுத்திருக்கு. இதோட நோக்கம் ஒண்ணுதான், சரியான ஆட்களுக்கு அரசாங்கத்தோட உதவிகள் போய் சேரணும். இந்த எச்சரிக்கையோட நேரடியான பாதிப்பு இதுதான். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க இந்த சரிபார்ப்பை முடிக்கலனா ஒவ்வொரு மாசமும் ரேஷன் கடையில வாங்குற அத்தியாவசிய பொருட்கள் உங்களுக்கு கிடைக்காம போறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்கு. இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வந்திருக்கும். என்னது அது இகேவைசி? எதுக்கு கவர்மெண்ட் இதை இவ்ளோ கட்டாயப்படுத்துது? அது ஏன் இவ்ளோ முக்கியம்? வாங்க பார்க்கலாம். இகேவைசினா ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல. அதோட விரிவாக்கம் எலக்ட்ரானிக் நோ யோர் கஸ்டமர். அதாவது டிஜிட்டல் முறையில உங்க அடையாளத்தை சரிபார்க்கறது. உங்க ஆதார் கார்டையும் ரேஷன் கார்டையும் இணைக்கிறது மூலமா நீங்க தான் உண்மையான பயனாளியா அப்படின்னு அரசாங்கம் உறுதி செஞ்சுக்கும். அவ்வளவுதான். இதனால என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம். ஒன்னு, உண்மையாலுமே தகுதியான குடும்பங்களுக்கு அவங்களுக்கு சேர வேண்டிய பலன்கள் கரெக்டா போய் சேரும். ரெண்டாவது, நிறைய போலி ரேஷன் கார்டுகளை வச்சுட்டு பலனடைஞ்சிட்டு இருக்கிறவங்கள இந்த சிஸ்டம்ல இருந்து நீக்கிடுவாங்க. இதனால தகுதியானவங்களுக்கு இன்னும் சிறப்பா சேவை செய்ய முடியும். சரி, இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். இந்த இகேவைசி சரிபார்ப்பை எப்படி முடிக்கிறது? இது ரொம்ப கஷ்டமா இருக்குமோன்னு நினைக்காதீங்க. அரசாங்கம் இந்த வழிமுறைய ரொம்பவே சுலபமாக்கியிருக்கு. பாருங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்க பகுதி ரேஷன் கடைக்கு போறதுதான். அங்க இருக்கிற சேல்ஸ்மேன் கிட்ட உங்க ஆதார் கார்டையும் ரேஷன் கார்டையும் கொடுத்தா போதும். அவங்க இபாஸ் மெஷின்ல உங்க கைரேகையை பதிவு செஞ்சதும் உங்க வேலை முடிஞ்சுது. இதுக்கு நீங்க ஒரு பைசா கூட செலவு பண்ண தேவையில்ல. இது முற்றிலும் இலவசம். ஒருவேளை ரேஷன் கடைக்கு நேர்ல போக முடியாதவங்க, அதாவது வயசானவங்க இல்ல தூரத்துல இருக்கிறவங்க என்ன பண்றது? அதுக்கும் ஒரு வழி இருக்கு. சில மாநிலங்கள்ல ஆன்லைன்லயே இதை முடிக்கிற வசதியை கொடுத்திருக்காங்க. அந்தந்த மாநிலங்களோட வெப்சைட்க்கு போய் உங்க ஆதார் நம்பரை பதிவு செஞ்சு உங்க போனுக்கு வர ஓடிபி மூலமா வீட்ல இருந்தபடியே இந்த வேலையை முடிக்கலாம். அடுத்து நாம பார்க்க போற விஷயத்தான் இதுலயே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு குடும்பமா நீங்க இதை கண்டிப்பா கவனிக்கணும். இதுல சின்னதா ஒரு தப்பு பண்ணா கூட உங்களுக்கு பாதி பலன்தான் கிடைக்கும். இந்த நம்பரை பாருங்க, 100%. இது எதை குறிக்குதுன்னு நினைக்கிறீங்க? உங்க ரேஷன் கார்டுல இருக்கிற 100% உறுப்பினர்களும், அதாவது ஒவ்வொருத்தரும் இந்த சரிபார்ப்ப கண்டிப்பா முடிக்கணுங்கிறது தான் இது சொல்லுது. ஆமாங்க, இதுதான் முக்கியமான பாயிண்ட். குடும்பத் தலைவர் மட்டும் செஞ்சா பத்தாது. உங்க ரேஷன் கார்டுல 5 பேர் இருந்தா அந்த 5 பேருமே தனித்தனியா அவங்க கைரேகைய பதிவு செஞ்சு இகேவைசிய முடிக்கணும். ஒருத்தரோட விவரம் விடுபட்டு போனா கூட அவருக்கான ரேஷன் பொருள் நிறுத்தப்பட வாய்ப்பு இருக்கு. அதனால இதை மறக்காதீங்க. இவ்ளோ விஷயங்களையும் கேட்டதுக்கு அப்புறம் நாம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். அது என்னன்னா, உடனே நம்ம ஸ்டேட்டஸ் என்னன்னு செக் பண்ணி ஒருவேளை முடிக்கலனா இந்த வேலைய உடனே முடிக்கிறது தான். இப்பவே ஒரு நிமிஷம் யோசிங்க. உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே இகேவைசி சரிபார்ப்பு முடிச்சிட்டீங்களா? உங்களுக்கு உறுதியா தெரியுமா? தெரியலனா நீங்க உடனே செயல்பட வேண்டிய நேரம் இது. உங்க ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப சுலபம். உங்க ஸ்மார்ட் போன்ல மேரா ரேஷன் அப்படிங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். இல்லனா சம்பந்தப்பட்ட வெப்சைட்ல போய் செக் பண்ணலாம். அதுல ஆதார் சீடிங் அப்படிங்கிற இடத்துல எஸ் அப்படின்னு இருந்தா உங்க இணைப்பு சரியா இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை சந்தேகம் இருந்தா தயங்காம உங்க ரேஷன் கடையில கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அரசாங்கம் இதுக்கான காலக்கெடுவை பல தடவை நீட்டிச்சிருந்தாலும் நாம கடைசி நிமிஷம் வரைக்கும் காத்திருக்கவே கூடாது. ஏன்னா அப்போ போய் செஞ்சா சர்வர் பிரச்சனை வரலாம், இல்ல தேவையில்லாத சிக்கல்கள் ஏற்படலாம். அதனால இன்னைக்கு இந்த வேலையை முடிச்சுடுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வெறும் ஒரு சரிபார்ப்பு மட்டும் இல்ல. இது உங்க குடும்பத்தோட உணவு பாதுகாப்பு உறுதி செய்யற ஒரு முக்கியமான நடவடிக்கை. அரசாங்கத்தோட திட்டங்கள் சரியானவங்களுக்கு போய் சேர நீங்களும் உதவுங்க. உங்க உரிமையை பாதுகாத்துக்க இன்னைக்கே செயல்படுங்க.